நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, கான்கேட்டினேட்டுக்கும், டெக்ஸ்ட் ஜாயினுக்கும் இருக்கிற டிஃபரெண்ட்ட தான் பார்க்க போறோம். அதாவது இது 2மே இந்த டெக்ஸ்ட்ட வந்து ஒண்ணா தான் காட்டும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம் எல்லாம் தனியா இருக்கு. செகண்ட் நேம் எல்லாம் தனியா இருக்கா? இதுல வந்து நான் இந்த கான்கேட்டினேட் யூஸ் பண்ணா 2 நேமுமே ஒண்ணா வரும். டெக்ஸ்ட் ஜாயின் யூஸ் பண்ணாலும் 2 நேமுமே ஒண்ணா வரும். ஆனா, இதுல வந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட் இருக்கு. அத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து கான்கேட்டினேட்க்கு ஃபார்முலா போட்டுக்கலாம். ஈக்குவல் கான்கேட்டினேட் ஃபார்முலா போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து text1 ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா text2 செகண்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு என்டர் அழுத்திக்கிறேன். ஓகேங்களா? இங்க வந்து நந்தகோபால்னு வந்துருச்சுங்களா? இத வந்து நான் வந்து அப்படியே டிராக் பண்ணி விட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா, எல்லா நேமுமே ஒண்ணா வந்துருச்சு. ஓகேங்களா? இதுதான் கான்கேட்டினேட். இப்போ வந்து டெக்ஸ்ட் ஜாயின் யூஸ் பண்ணலாம். ஃபார்முலா டைப் பண்ணிக்கின்னு ஓப்பன் பிராக்கெட் குடுத்துக்கிறேன். டெலிமீட்டர் அதுக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெலிமீட்டர்ன்ற இடத்துல வந்து டபுள் கொட்டேஷன் குடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் கொட்டேஷன், 2வது ஒரு டபுள் கொட்டேஷன், காமா இது எனக்கு தேவையில்லாதனால நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அகைன் காமா text1 ஃபர்ஸ்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். காமா text2 செகண்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பிராக்கெட் என்டர். ஓகேங்களா? இத அப்படியே டிராக் பண்ணி கீழ இழுத்து விட்டுக்கிட்டா, இதுலயும் நேம் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து இந்த நந்தா சின்ன ஸ்பேஸ் கோபால் அப்படின்னு எனக்கு காட்டணும். ஸோ, அதுக்கு வந்து நம்ம வந்து இதுலயும் அதே மாரி எனக்கு நந்தா சின்ன ஸ்பேஸ் கோபால். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், நந்தாக்கு பக்கம் ஒரு சின்ன கேப் விடுறேன். ஓகேங்களா? கேப் விட்டு என்டர் அழுத்துறேன். இங்கேயும் வந்துருச்சு, இங்கேயும் வந்துருச்சு. ஓகேங்களா? இது காமன். இப்போ வந்து எனக்கு இதுல இருக்கிற எல்லா நேமுக்கும் வரணும். அதனால நான் என்ன பண்றேன், இத செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே டிராக் பண்ணி கீழ இழுத்து விடுறேன். பார்த்தீங்கன்னா, மத்த நேமுக்கெல்லாம் அந்த கேப் வரல. ஓகேங்களா? சின்ன ஸ்பேஸ் வரல. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இத அகைன் இது பேக் இது பண்ணிட்டு அந்த ஸ்பேஸ எடுத்துட்டு என்டர் அழுத்திக்கிறேன். மறுபடியும் சேம் ஒண்ணா வந்துருச்சுங்களா? இது வந்து இதில பண்ண முடியாது கான்கேட்டினேட்ல. இங்க தான் பண்ண முடியும். இங்க பண்ண முடியாது. இங்கேயும் பண்ணலாம். அதுக்கு நான் வேற மெத்தட் சொல்றேன். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், டெக்ஸ்ட் ஜாயின் இருக்குங்க இல்லையா? இங்க வந்து நான் வந்து இந்த டபுள் கொட்டேஷன் குடுத்தேன் இல்லையா? அதுக்கு சென்டரா வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிட்டு என்டர் அடிச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்துச்சா? நந்தா தனியா, கோபால் தனியா. இத வந்து நான் அப்படியே டிராக் பண்ணி விட்டுக்கிறேன். ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா நேமுக்கிட்டயும் ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்துருச்சுங்களா? இப்படி தான் நம்ப டெக்ஸ்ட் ஜாயின்ல ஸ்பேஸ் விடுறது. கான்கேட்டினேட்ல எப்படி ஸ்பேஸ் விடுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இத டிக் பண்ணிக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த குளோஸ் பிராக்கெட்ட எடுத்துட்டு டெக்ஸ்ட் செகண்ட் 2ன்னு இருக்குங்க இல்லையா? அங்க வந்து நான் வந்து டபுள் கொட்டேஷன் குடுக்குறேன். ஓகேங்களா? டபுள் கொட்டேஷன், அகைன் டபுள் கொட்டேஷன், காமா டெக்ஸ்ட் 3ன்ற இடத்துல வந்து செகண்ட் நேம் சூஸ் பண்றேன். பிராக்கெட் குளோஸ் பண்ணிக்கிறேன். என்டர் அழுத்துறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த டபுள் கொட்டேஷன் தந்தேன் இல்லையா? இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் விடுறேன். ஸ்பேஸ் என்டர். டிராக் பண்ணி கீழ விட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா, எல்லா நேம்கிட்டயும் ஸ்பேஸ் வந்துடுச்சு. கான்கேட்டினேட்டுக்கும், டெக்ஸ்ட் ஜாயினுக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் ஓகேங்களா?